உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். ஆமாம், வருடம் ஆரம்பித்து ஒரு மாதம் கடந்துருச்சு. காலம் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. அந்தளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் அந்த வகையில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு துணையாக இருக்க போகுது, அதுக்கான கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2 கிரகங்கள், 3 கிரகங்கள், 4 கிரகங்கள் இப்படியெல்லாம் சேர்றது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான அமைப்பு தான். சேரும், அது நடக்காதுன்றது கிடையாது, கண்டிப்பாக நடக்கும் தான். ஸோ அதில் இந்த மாதம் வந்து இந்த வருஷம் 2026 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வுன்னே கூட சொல்லலாம். 6 கிரகங்கள் வந்து ஒன்றா சேர போகிறாங்க நம்ம கும்ப ராசியில். ஸோ கும்ப ராசியில் வந்து 6 கிரகங்கள் சேர்க்கை. கிட்டத்தட்ட எல்லா கிரகமும் உள்ளே வந்த மாதிரி தான். குரு மட்டும் தனிச்சிருக்காரு. சந்திரன் 4 கிரகம்ன்றனால அவர் ஒவ்வொரு ராசிக்கு பயணிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் முழுத வந்து கும்பராசியில் 6 கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய நிலையில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நெறி தவறாத சரியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடிய, அதன்படி வாழக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது யோக பலன்களா, அவயோக பலன்களா, என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். ஏற்கனவே 7.5 சனி உங்களுக்கு வந்து போயிட்டுருக்குன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. எனக்கு இதுதான் ஒரு உலகத்திலே மிகப்பெரிய நகைச்சுவை என்னன்னு கேட்டால், கும்பராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் சனியை பார்த்து பயப்படுறதான். ஏன்னா நீங்களே உங்களை கண்ணாடியை பார்த்து பயப்படுற மாதிரி. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் தான் சனி பகவான். அவர் உங்கள் ராசியில் இருந்தால் உங்களுக்கு பலம் தானே. நீங்கள் எதுக்கு பயப்படணும் அப்படின்றத நான் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது. உங்கள்கிட்டையும் நான் அதை தான் கேட்டுக்கிறேன். அதாவது உங்கள் ராசிநாதன் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கிய கணிதப்படி உங்கள் ராசியிலே தான் இருக்கார். ஜென்மச்சனியாக தான் தொடர்ந்துட்டு இருக்காரு. மார்ச் மாதம் தான் வந்து அவர் வந்து அவங்க ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசிக்கு போகிறாரு. ஸோ அவர் இருக்கட்டும், உங்கள் ராசிநாதன். நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் வந்து கலங்க வேண்டியதில்லை. ஜென்மச்சனியை பாடாப்படுத்திடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறது வந்து நீங்கள் உங்கள் மேலேயே பழி போட்டுக்கிற மாதிரி தான். அதனால் வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன், கும்பராசிக்காரர்கள் இந்த மனநிலையை மாற்றிக்கங்க. ஏன்னா சனியை பார்த்து நீங்கள் என்றைக்குமே பயப்பட வேணாம். சனி தான் உங்களுடைய ராசியின் அதிபதி. கிட்டத்தட்ட உங்களுடைய சனியுடைய பண்புகள் தான் உங்களுக்குள்ளேயே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களை பார்த்தே உங்களோட செயல்கள் நினச்சி நீங்கள் வந்து சங்கடமும் வருத்தமும் படாதீங்க. பொதுவாகவே இந்த சனி மற்றும் நம்ம மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு குற்ற உணர்ச்சின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் காரணமோட இருக்குமா அப்படின்னா கிடையாது. இவங்க செய்யாத தப்புக்கெல்லாம் வந்து இவங்களே தன்னை தாழ்த்திக்கிட்டு, தன்னை சங்கடப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ! நான் அப்படி பண்ணிட்டேனே, அவங்க அப்படி நினச்சிருப்பாங்களோ, நான் இப்படி ஒரு கெட்டவன் ஆயிட்டேனே அப்படின்ற ஒரு கில்ட் மனப்பான்மையிலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேவையற்றது. நான் அதை நிறைய நம்மளுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்க வரவங்கள்ட்ட எல்லாம் சொல்லக்கூடியது தான். எல்லா திறனும் இருக்குது, எல்லா நல்ல பண்புகளும் இருக்குது. நீங்கள் ஏங்க உங்களை தாழ்த்திக்கிறீங்க, உங்களை ஒரு குற்ற உணர்ச்சிகளையும் வச்சிட்டு இருக்கீங்கன்றதான் கேட்பேன் நான். ஸோ அந்த மாதிரி ஆமாங்க அப்படிதாங்க இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மாற்றிக்கிறது தான் நல்லது அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். இதெல்லாம் இருக்க இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி உங்கள் ராசிநாதன் சனி ராசியிலே இருக்கார். உங்கள் ராசிநாதன் சனியை போலவே வேலை செய்யக்கூடிய ராகுவும் ராசியில் தான், கும்பராசியில் தான் இருக்கார். அடுத்து தான் ஒரு மிகப்பெரிய சிறப்பு நடக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு யோகஸ்தானத்து அதிபதியான புதன் உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. உங்கள் ராசிக்கு பாக்யநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் வரப்போகிறாரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய சூரியன் வரப்போகிறாரு. உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாயும் வரப்போகிறாரு. எல்லாருமே எங்கே வரப்போகிறாங்கன்னா உங்கள் ராசியில் தான் வந்து அமர போகிறாங்க. உங்கள் தலைமையில் தான் 6 பேர் வந்து உட்கார போகிறாங்க. 6 கிரக சேர்க்கை அப்படின்றது ரொம்ப அரிதான விஷயங்க. எப்பயும் நடக்கிறது கிடையாது. ரொம்ப ரேராக நடக்கும். நடக்காதெல்லாம் கிடையாது, நடக்கும். இயல்பாக வந்து 2 கிரகங்கள் ஒரு ராசியில் சேர்றது, 3 கிரகங்கள் சேர்றது, 4 கிரகங்கள் சேர்றது கூட நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். 5 கிரக சேர்க்கை, 6 கிரக சேர்க்கை ஒரே ராசியில் நடக்கிறது ரொம்ப ரேர். அந்த மாதிரியான அமைப்பு இப்போ நம்மளுடைய வாழ்நாளில் இந்த 2026ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்குது. அது உங்கள் ராசியில் நடக்குது அப்படின்றது உள்ளபடியே ஒரு சிறப்பு அம்சம் தான் சொல்லலாம். ஒரு அரிதான நிகழ்வை நம்ம பார்க்க காத்திருக்கிறோம். இந்த சேர்க்கை வந்து நல்லது செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் நல்லது தான் செய்யும். அதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தாங்க. 6 கிரகங்கள் சேர்ந்து ராசியில் அமரும்போது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, தலைமை பண்பு வந்து கூடும். நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, குற்ற உணர்ச்சி, இந்த தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் கூட, அவங்க ராசியில் வந்து மல்டிபிளான கிரகங்கள், அதாவது 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரும்போது வந்து தலைமை பண்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே வந்து உங்களுக்கு 6 கிரகம் சேருது. கும்பராசிக்காரர்களில் உங்கள் மேலே 6 கிரகம். அப்போ வந்து உங்கள் பன்முகத்தன்மைகள் வந்து அதிகரிக்கும். பல விஷயங்கள நிபுணத்துவம் உங்களுக்கு கிடைக்கும்.
இது 6 கிரகம் சேர்ந்து ராசிகள் அமர்றது ஒரு பக்கம் நல்ல விஷயம்னாலும், இந்த 6 கிரகத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது. குரு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 2க்குரியவர். 2ஆம் இடம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து அவர் வந்து யோகஸ்தானமான 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்காரு. அந்த யோகஸ்தானமான 5ஆம் இடத்துல உட்கார்ந்து அவருடைய 9ஆம் பார்வை உங்க ராசிக்கு கிடைக்குது. ராசிக்கு குரு பார்வை கிடைக்கின்றம்போதே நம்ம வந்து, அப்பாடி! நமக்கு எந்த கவலையும் இல்லடா, நிம்மதியா மனநிலைய தேத்திக்கிட்டு தைரியமா உட்கார்ந்து அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சிரணும். ஆ அதனால வந்து நீங்க வந்து குரு பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதுன்றது ஒரு சிறப்பு. அது போக ராசியில இருக்கக்கூடிய 6 கிரகங்களுக்கும் குருவுடைய பார்வை கிடைச்சு, குரு வந்து இந்த 6 கிரகங்களுடைய அசுப தன்மைகள நீக்கி, அத யோக பலனா மாத்தி உங்களுக்கு குடுக்க போறாரு அப்படின்றது தான் உண்ம. ஸோ இந்த யோக பலன்கள் என்னென்ன வகையில வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் மற்றும் உங்களோட நல்ல முயற்சிகள், அதாவது சுப நிகழ்ச்சி, வீடு கட்டுறது, திருமணம் நடத்துறது, இது போன்ற சுப காரியங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறது, தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது, அ இருக்கிற வாகனத்த குடுத்து புது வாகனம் வாங்குறது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் செய்றதுக்கான ஒரு அற்புதமான காலமா இருக்கு. இது நாள் வரைக்கும் இதுதாங்க யாருமே செய்ய முடியாத சாதனைன்னு யார் யாரு செய்திருக்காங்களோ, அந்த சாதனை எல்லாத்தையுமே நீங்க வந்து உடைச்சு, நீங்க ஒரு சாதனை படைக்கக்கூடிய நபரா வர்றதுக்கான வாய்ப்புகள இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படுத்தி குடுக்க போகுது அப்படின்றது தான் வந்து இங்க குருவுடைய அருளால அது நடக்க போகுது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. 6 கிரக சேர்க்கையும், குருவுடைய பார்வையும் உங்களுக்கு மிக சிறந்த யோகத்த குடுக்க போகுது. இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 கிரக சேர்க்கையில புதன் இருக்காரு இல்லையா? அந்த புதன் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி. 5ஆம் இடத்து அதிபதி வந்து அ உங்களுக்கு ராசிக்குள்ளேயே வர்றாரு. அவர் யோகாதிபதியாவும் வர்றாரு. அதனால வந்து உங்களுக்கு நல்ல யோகங்கள் வரப்போகுது. அந்த யோகஸ்தானத்துல இருந்து குருவுடைய பார்வையும் கிடைக்குதுன்றது தான் இங்க ரொம்ப சிறப்பு. யோகஸ்தான அதிபதி உங்க யோகஸ்தானத்திலிருந்து குரு உங்க ராசிக்கு பார்வை குடுக்குற அதே நேரத்துல, உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் அதிர்ஷ்டங்கள குடுக்கக்கூடியவர். உங்களுக்கான சுகபோகங்கள குடுக்கக்கூடியவர். அந்த சுக்கிரனும் உங்க ராசிக்கு வந்துட்டாரு. அந்த சுக்கிரனுக்கும் குருவுடைய பார்வை இருக்கு. அந்த பாக்கியஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை இருக்கு. எப்படி யோகஸ்தானத்துல குரு அமர்ந்து யோகஸ்தானத்து அதிபதியான புதனுக்கு பார்வை குடுக்குறாரோ, அதே மாரி உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்குரிய சுக்கிரனுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப சிறந்த யோகங்கள். இந்த வகையில நீங்க ஆசைப்பட்ட நல்ல மாற்றங்கள், நீங்க அடைய விரும்பின நல்ல மாற்றங்கள், இன்னும் சொல்லப்போனா நீங்க எதிர்பாராத நல்ல ஒரு வாய்ப்புகள், வசதி வாய்ப்புகள், நீங்க விரும்பக்கூடிய விஷயங்கள் உங்க கை மேல இதெல்லாம் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லங்க. உங்களையே நீங்க கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு கனவுல நடக்குதா, நிஜத்துல நடக்குதான்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கிரகங்கள் உங்களுக்கு கோச்சார கிரகங்களும் எல்லாத்தையும் தர தயாரா இருக்கிறாங்க. நீங்க நாராயண வழிபாட ரொம்ப தொடர்ச்சியா செய்துட்டு வாங்க. அதையும் கடந்து பக்தி ஒரு பக்கம் இருக்கும்போது, பெருமாளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில, அவர் உங்களோட தொழில் சார்ந்து உங்களோட எல்லா நல்ல முயற்சிக்கும் உதவியா இருப்பார் அப்படின்றத தாண்டி, நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களால முடிஞ்ச உதவிகள், அது எதுவாயினும் ஏழைகளுக்கு செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. உங்களால இயன்றத செய்யுங்க. அந்த தர்மம் உங்கள எப்பயுமே தலகாக்கும் அப்டின்றத சொல்லிக்கிறேன். மேலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கிரக சேர்க்கை. கிரக சேர்க்கை அப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கிரக யுத்தம் அப்டின்னும் சொல்லுவோம். அந்த கிரக யுத்தம் ஏற்படுறதுனால நல்லதா, கெட்டதா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அது சேரும் இடத்த பொறுத்து, சேரும் கிரகங்கள பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு சிலருக்கு இல்ல, பொதுவாவே வந்து லக்னத்துக்கு அடிப்படையிலயும் பிறந்த நேரம் நேரத்தின் அடிப்படையில தான் லக்னம் கணிப்போம். ஸோ அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல கிரக யுத்தம் அமைறதுன்றத பொறுத்து அவங்க ஒரு சிலர் வந்து கோடீஸ்வரனும் ஆவான், ஒருத்தர் வந்து ஆண்டியாவும் ஆவான். இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தான். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட, கோச்சார அடிப்படையில அந்த கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அதாவது நம்ம கொரோனா டைம் இருக்கு பார்த்தீங்களா? 2020 அப்ப இந்த 6 கிரக சேர்க்கை இருந்துச்சு. இதே கிரகங்கள் சேரல. வேற வேற கிரகங்கள் சேர்ந்து குரு, கேது, செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கலாம் சேர்ந்து இருந்தாங்க. ஸோ அப்பதான் நம்ம கொரோனா எஃபெக்ட் வந்துச்சு. இதெல்லாம் தொந்தரவுலாம் இருந்துச்சு. ஆனா என்னன்னா, அப்ப வந்து நல்லது செய்யக்கூடிய குருவே வந்து அந்த கிரக யுத்தத்துக்குள்ள மாட்டியிருந்தனால, நாமலாம் வந்து லாக்டவுன் உள்ள போய் வீட்டுக்குள்ள சிறைவாசம் இருந்துட்டோம். ஸோ அது நடந்தது இல்லையா? அப்படியான ஒரு 6 கிரக சேர்க்கையில இப்ப குரு தனிச்சு இருக்காரு. குருவுடைய அருளால நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இங்க உண்மை. அதாவது நம்ம அந்த சயின்டிஃபிக்கலா சொல்லும்போது, இந்த அ மா நவீன அறிவியல்ல சொல்லும்போது சொல்லுவாங்க. அதாவது குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிராவிட்டி கொண்ட கிரகம் அப்படின்றதுனால, நம்ம பூமி மேல விழக்கூடிய மற்ற கிரகங்கள் மேல விழக்கூடிய அந்த எரிக்கற்கள்லாம் தன் பக்கம் இழுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். நம்ம மேல விழக்கூடிய நமக்கு நடக்க இருக்கக்கூடிய சங்கடங்கள, த தொ துன்பங்கள் எல்லாத்தையுமே குரு பார்வைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஜோதிடத்துல. அதுதான். அந்த குருவுடைய அனுகூலம் கிடைக்கிறதுனால, அதெல்லாம் நமக்கு நடக்காம தவிர்க்கப்படுது.
இப்ப நான் உங்களுக்கு திரும்ப மீண்டும் ஒரு முறை சொல்றேன். இப்ப இந்த குருவுடைய பார்வை மட்டும் இல்ல அப்டின்னா வச்சுக்கோங்களேன், இந்த சனி, சூரியன், ராகு, செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த சேர்க்கை வந்து கண்டிப்பான முறையில உலகளாவிய அளவுல நெறைய பிரச்சனை, இயற்கை பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள், பெருமழை, வெள்ளம், புயல், அ வாகன விபத்துகள், குறிப்பா வந்து இந்த ரா ராம் நாடுகளுக்கு இடையான யுத்தங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நேரம். இப்படிப்பட்ட வாய்ப்புள்ள நேரத்தையே வந்து குரு ஒருத்தருடைய பார்வை வந்து நமக்கு யோகமா மாத்தி குடுத்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு, நம்ம வந்து இறைவனுக்கு எப்பயுமே நன்றி சொல்லணும், கடமைப்பட்டுருக்கணும். இதே மாரி இனி வர்ற காலமும் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லபடியா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து ஒரு சிறப்பான ரோல் எடுத்து நம்மளெல்லாம் காத்துட்டு இருக்காரு. அதனால குரு இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாரி அவர் உச்ச நிலைக்கு போப்போறாரு. குரு உச்ச நிலைக்கு போம்போது இந்த 6 கிரக சேர்க்கைகள் வந்து மாறிரும். அப்பயும் குருவுடைய பார்வை இருக்கும். குரு தொடர்ந்து நம்மள காத்து வந்துட்டு இருக்காரு. அதனால குரு அம்சத்துல இருக்கக்கூடிய தாய், தந்தை, ஆசிரியர் எல்லாத்தையும் போற்றி எல்லா ராசிக்காரர்களுமே வந்து வணங்கி வர்றது, அவங்களுக்கான சரியான மரியாதைய குடுக்குறது, பெற்றவங்க வந்து பிள்ளைகளுக்கு நல்ல மரியாதைய குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுத்து வளர்க்குறது, இதெல்லாம் இந்த காலத்துல செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கும். நாமளும் நமக்கு நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு நல்லது செஞ்சவங்களா மாறிருவோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. உங்களுடைய ஜனன ஜாதகம். அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. அத நம்ம தவிர்த்து போவே முடியாது. கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. எல்லா ராசிக்காரர்களுமே நல்ல பலன்கள் இனிமே கண்டிப்பான முறையில கிடைக்கும். அத நான் உறுதியா சொல்றேன். இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் சார்ந்த சிக்கல்கள், உடல் சார்ந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், உறவு சார்ந்த சிக்கல்கள் இது எல்லாத்துக்கும் காரணமா உங்களுடைய சுயஜாதகத்துடைய பங்கு இருக்கு. ஸோ உங்களுடைய சுயஜாதகத்தில இனி அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? கோச்சாரத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ராசி அடிப்படையில உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் உங்களுடைய சுயஜாதகம், உங்களோட சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு? தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு? பொருளாதாரம் எப்படி இருக்குன்றத பத்திலாம் இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும், தீர்வையும் நான் தர்றதுக்கு தயாரா இருக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.